அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. குவைத் தமிழ் மக்கள் சேவையத்தின் சார்பாக ஒரு அழகிய விழிப்புணர்வு வீடியோ சம்பந்தமாக, அதாவது விசா சம்பந்தமாக கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த நேரடியில் வந்திருக்கிறோம். நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் எங்கள் உள்ளத்தை பாதித்த விஷயங்கள். நாங்கள் பல வருடமா இந்த குவைத் வெளிநாடுகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வெளிநாடுகளில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில விசா சம்பந்தமான எத்தனை மோசடிகள், எத்தனை பிரச்சனைகள் சந்திக்கின்றார்கள் மக்கள் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளை மதிப்புக்குரிய தம்பி அப்துல் ரஹ்மான் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு நான் உங்கள் மத்தியில ஒரு தெளிவான விளக்கத்தை தரப்போறேன். இந்த விளக்கத்தின் மூலமா நான் வெளிநாட்டுக்கு செல்லலாமா வேணாமா, என்னென்ன பிரச்சனைகள் இந்த வெளிநாடுகளில் இருக்கிறது என்பதை பற்றி நான் தெளிவான விளக்கத்தோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதற்கு மேல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெளிநாடுகளில் வேலை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அந்த பொறுப்பினை உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துறோம். மதிப்புக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களே, பாமர மக்கள்கிட்ட நிறைய கேள்விகள். ஸோ அந்த மாதிரி நீங்க தொகுத்த கேள்விகள் என்ன இருக்கு கேளுங்க. அதாவதுண்ணே, இப்போ எப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு வர ஆசைப்படுறேன். வெளிநாட்டுக்கு வரதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நான் முதல்ல எதை நாடணும், எப்படி வரணும்? வெளிநாட்டு வரதுக்கு சொந்த பந்தத்தை பார்த்து வர்றது நல்லதா, இல்ல ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வர்றது நல்லதா? இந்த மாதிரி எந்த வகையில வந்தா அது ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத ஒரு காலகட்டத்துல நம்ம யாரையுமே பரிசோதனை செய்யக்கூடிய அளவுல நம்ம நாடு இல்லை. ஆனா இப்போ என்ன செய்யுதுன்னா, ஒரு விசாக்கு உண்டான பல விதமான விழிப்புணர்வுகள் நம்ம தந்திருக்கோம். இந்திய அரசாங்கமும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு வெப்சைட்டுகளை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விசா உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கிற, அதாவது பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா வெப்சைட்டுகள் தந்திருக்கும். இப்ப உறவினர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 175% தன்னுடைய லாபத்துக்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டுமே செயல்படக்கூடிய விஷயம். முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம இந்த விசா உண்மையா இல்லையா அப்படிங்கறத பல அமைப்புகள் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த விஷயம் உண்டு. அப்புறம் வெப்சைட்டுகள்ல தெரிஞ்சு கொள்ளலாம். மூணாவது, நம்ம செல்லக்கூடிய இடம் சரியானதா இல்லையா அப்படிங்கிறத அந்த கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப ஒருத்தவங்க பாருங்கன்னா, ஒரு ஏஜென்சிக்காரங்க உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க, இது உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் லெட்ரு, பர்மனன்ட் லெட்ரு, இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். என்ன செய்வாங்கன்னா, 50,000 கட்டுங்க, 40,000 கட்டுங்க அப்படின்னு சில ஏமாற்ற வேலைகள் பல இடங்கள், ஹைதராபாத், டெல்லி, பாம்பே, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் கொண்டிருக்கும். இந்த எல்லா சர்ச்சைகளையும் நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, நம்ம இந்திய அரசாங்கம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டுகளை சென்று அதை சரியாக பரிசோதனை செஞ்சுட்டு வர்றது என்ன பொறுத்தவரை சிறப்பான விஷயமா நான் அண்ணன் சொல்றது உண்மைதான். அதாவது எப்படின்னா, நிறைய கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு ஜாப் ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த ஜாப் ஆஃபர் லெட்டர் பாத்தீங்கன்னா அப்படியே அச்சஸ்ன்னு உண்மை மாதிரியே இருக்கும். அதை பார்த்து அப்படியே பிடிஎஃப்ல அவங்க பேரு, பாஸ்போர்ட் நம்பரு எல்லாம் A to Z, இவ்வளவு சம்பளம், இவ்வளவு அலவன்ஸ், அகாமடேஷன் ஃப்ரீ, அப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா கொடுத்து என்ன பண்றாங்கன்னா, அது ஒரிஜினல் மாதிரி கொடுத்து அதுல இருந்து ஒரு 10,000 20,000 பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுல இருந்து மக்கள் நிறைய ஏமாறுறாங்க. அந்த ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா, அண்ணன் சொன்ன அந்த வழிமுறைகளோட நம்ம சரியான அந்த கவர்மெண்டோடைய வெப்சைட்ல லிங்க்ல அந்த மாதிரி போய் பார்க்கறது நல்லது. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு லிங்க் வச்சிருக்குது பாத்தீங்கன்னா, OMC, எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன், OMC manpower.tamilnadu tn.gov government.in அப்படின்ற இந்த வெப்சைட் தமிழ்நாடு அரசால கொடுக்கப்பட்ட வெப்சைட். இது மூலயமா இன்டர்வியூ அட்டன் பண்ணி வரக்கூடிய நபர்கள் எந்த வித பிரச்சனைகள் இல்லாம சரியான ஒரு வேலைக்கு வருவாங்க அப்படின்றது அதுல நம்ம தெளிவான முறையில வரலாம். சரிங்களா? இப்போ ஆனால் அடுத்த வகை என்னன்னா, நம்ம இங்க விசா சம்பந்தமா ஏதோ ஒரு விசாலையோ இல்ல ஒருத்தவங்க சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கள நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அவங்க ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, நமக்கு அது தெரியாது, உண்மை இங்க என்ன நடக்குது நமக்கு தெரியாது இல்லையா? அந்த வகையில நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நம்ம ஒவ்வொரு வேலைக்கு, அதாவது என்ன ஒரு வீட்டு வேலைக்கு கூப்பிட்டு வந்தாங்க, வீட்டு வேலைக்கு கூப்பிட்டு வீட்டுல வைக்காம வெளியில எங்கேயாவது தூரமா பாலைவனத்திலயோ இந்த மாதிரி நிறைய பேர் ஒட்டகம் வைக்க விட்டுறாங்க, அந்த மாதிரி இடத்துல விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணலாம் அதுக்கு? இந்த மாதிரி இடத்துல பொறுத்தளவுல நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்றோம். அப்ப ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைக்கக்கூடிய இடத்துல நமக்கு காதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். நீ 10,000 ரூபாய் கொடுத்தா நீ என்ன செய்யலாம், வெளிநாடு போகலாம், 20,000 கொடுத்தா வெளிநாடு போகலாம் அப்படின்ற அந்த ஆசையில நம்ம படக்கூடிய வேதனையில நம்ம என்ன செய்யறோம், அந்த ஆசையை 20,000மோ 30,000மோ நம்ம ஏதாவது என்ன செய்யறோம், அடமானம் வச்சோ ஏதாவது கடன் வாங்கியோ நம்ம என்ன செய்யறோம், ஆசைப்பட்டு வந்துடுறோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சில பேர் விசா கொடுத்துடுறாங்க, ஆனா அந்த வேலை என்னன்னு சொல்றது இல்லை, ஏமாத்திடுறாங்க, அந்த காசுக்கு ஆசைப்பட்டு ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்தியன் எம்பசி ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இப்ப தற்சமயமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அக்ரிமெண்ட் வச்சிருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நாங்க ரெஸ்பான்சிபிள் பண்ணுவோம்,
நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து மெனக்கிடுவோம் அப்படின்னு இந்தியன் எம்பசி நம்மளை பார்த்து சொல்லுங்க. அப்படிப்பட்ட இந்த நிலையில நமக்கு அக்ரிமெண்ட் இல்லாம நான் புஷிங்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜென்சிக்கு நம்ம பண்ணா அப்படின்னு சொன்னா அது நம்ம பின்னால எந்த விளைவா இருந்தாலும் அதை நாம தான் ஏற்றுக்கணும். ஏன்னா இங்க கொய்த்து நாட்டுக்கு வந்த பிறகு உங்களை விட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க, நீங்க தான் இனிமே பாத்துக்கணும், இதுல வரக்கூடிய நல்லது கெட்டது கஸ்டமரை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நம்ம தலையிலேயே போட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நம்பரையே க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பல கேஸுகளை நம்ம சந்திச்சிருக்கோம்.